எப்படி இருக்கீங்க செல்லம்? எல்லோருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ டூ செல்லம். இங்க விருது வாங்கிய பல பேர், இல்லையா திருமாவளவன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல, கொள்கை போராட்டத்தில். ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலர் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நானு. பாருங்க, உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனா ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமாகும். நான் ஒரு கலைஞன் தான், ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை. என்னை விட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க. அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்லை, அது மக்களோட அன்பு, மக்களோட நம்பிக்கை. ஆக ஒரு மேடி ஏத்திய மக்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது, ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிடும். நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மனசாட்சி. ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது. அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை. லங்கேஷ் போன்ற, மார்க்ஸ் போன்ற, அம்பேத்கர் போன்ற, காந்தி போன்ற, பாரதி போன்ற, இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல். அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு. 10 வருஷத்துக்குள்ள இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 9 வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் மன்னர்ன்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது. மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் என்னுடைய தோழி, என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள். அந்த மரணத்துல நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு. அதனால்தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன், நான் அவளை புதைக்கல, விதைத்தேன். இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எந்திரிக்குங்கிற காரணத்தினாலதான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு பிறகு நான் எனக்கு வேலை இருக்கியல்ல எனக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்கறீங்க. நான் தலித் கிடையாது, ஆமா. ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவர் நினைத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் பசியால பிறந்ததில்லை, வழியால பிறந்ததில்லை, அவமானத்துக்கு பிறந்தது. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ்ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க. நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்ல, கீழே இருந்து மேல.
அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்க்கட்சியா இருப்பேன். நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன். இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன். இதை நான் கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம்.